66 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட திண்டிவனம் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பிரதான நுழைவாயில் எதிரே மட்டும் இன்னும் மண் சாலையாக உள்ளது. திண்டிவனத்தில் புதிய மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 2 பிளாக்குகளுடன் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் பிரசவ வார்டு, அவசர சிகிச்சை, குழந்தைகள் சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளன. ஆனால் மருத்துவமனையின் பிரதான நுழைவாயில் எதிரே உள்ள சாலை மட்டும் புதுப்பிக்கப்படாமல் மண் சாலையாகவே காட்சியளிக்கிறது. இதே பகுதியில் சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே மற்றும் புறநோயாளிகளுக்கான சீட்டு வழங்கும் பகுதியும் உள்ளது. நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி சாலையை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டிவனத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிராக அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். திண்டிவனம் மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாசு கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து மாசு கட்டுப்பாட்டு உதவி பொறியாளர் சங்கவி தலைமையில் நகராட்சி சுகாதார அலுவலர் செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். மாரியம்மன் கோவில் பகுதி மற்றும் அருகிலுள்ள மற்றொரு கடையிலும் நடத்தப்பட்ட சோதனையில் 75 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் கடைக்காரர்களுக்கு 17,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் நகராட்சி வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன. விழுப்புரத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 35 லட்சம் ரூபாய் பெற்றதாக ஜோதிடர் மற்றும் அவரது மனைவி மீது புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விழுப்புரத்தை சேர்ந்த ஜெயபிரகாசம், இவரது தந்தை ராமு ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர். சாலாமேட்டை சேர்ந்த ஜோதிடர் பிச்சைப்பிள்ளையிடம் நாடி ஜோதிடம் பார்க்கச் சென்றபோது அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஜெயபிரகாசத்திற்கு உணவு பாதுகாப்பு துறையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக பிச்சைப்பிள்ளை கூறியதாக புகார் தெரிவிக்கிறது. இதையடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி 35 லட்சம் ரூபாய் பிச்சைப்பிள்ளை மற்றும் அவரது மனைவி சித்ராதேவியிடம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வேலை வாங்கித் தராமலும் பணத்தை திருப்பிக் கொடுக்காமலும் ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விழுப்புரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் திருவள்ளூர் நகர் ஏரிக்கரை பொன்னியம்மன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற கூழ்வார்த்தல் திருவிழா. ரிஷப வாகனத்தில் அம்மன் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருவிழாவையொட்டி மூலவர் ஏரிக்கரை பொன்னியம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு அலங்காரத்தில் அம்மனை பக்தர்கள் பயபக்தியுடன் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஏரிக்கரை பொன்னியம்மன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி இரவு நேரத்தில் வீதியுலா நடைபெற்றது. வீதியுலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர் மற்றும் திருவள்ளூர் நகர் பொதுமக்கள் செய்திருந்தனர். விக்கிரவாண்டியில் பறிமுதல் செய்யப்பட்ட 517 கிலோ குட்கா மற்றும் ஹான்ஸ் பொருட்களை சுடுகாட்டில் பள்ளம் தோண்டி அனைத்தையும் போலீசார் புதைத்தனர். விக்கிரவாண்டி உட்கோட்டத்திற்கு உட்பட்ட விக்கிரவாண்டி, பெரிய தச்சூர், கஞ்சனூர், கெடார், வளவனூர் மற்றும் கண்டமங்கலம் காவல் நிலைய பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் மற்றும் குட்கா பொருட்கள் வியாபாரிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. மொத்தம் 517 கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பொருட்களை எஸ்பி மதிவாணன் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி சரவணகுமார் தலைமையில் போலீசார் விக்கிரவாண்டி சுடுகாட்டில் ஜேசிபி மூலம் பள்ளம் தோண்டி கொட்டி புதைத்தனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், விஏஓ மற்றும் டோல் பிளாசா ஊழியர்கள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்துள்ளது. வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு இந்த மழை சற்று ஆறுதல் அளித்துள்ளது. விழுப்புரம் நகரம், திண்டிவனம், வளவனூர், கஞ்சனூர், நேமூர், வல்லம், செஞ்சி, விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பதிவாகியுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டத்திலேயே திண்டிவனத்தில் அதிகபட்சமாக 60 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
நேமூரில் 58, வளவனூரில் 52, கஞ்சனூரில் 50 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தமாக 568.40 மில்லிமீட்டரும், சராசரியாக 27.07 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இந்த மழை மானாவாரி பயிர்களுக்கு உதவியாக இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.